எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கை 4 மீட்டர் ஃபேப்ரிக்கை இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணி அம்பரலா கட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. சேம் அதே மாதிரி 4 ஃபோல்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அம்பரலா கட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் அம்பரலா ரேடியஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் அம்பரலாக்கு வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6.25 ஃபார்முலா யூஸ் பண்ணி வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து லென்த் எவ்வளோ வேணும் அது மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கர்ட்டோட லென்த்து. அதுக்கப்புறம் மேலேருந்தே இப்படி வச்சு மார்க் பண்ணணும். ஸ்கர்ட்டோட லென்த்து எப்படி மார்க் பண்ணணும் சொன்னால் ஃபுல் லென்த்து, அதாவது ஃப்ளோர் லென்த்து மைனஸ் வேஸ்ட் லென்த்து பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கர்ட் லென்த்துக்காக. ஓகே, இந்த பார்ட்லேருந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணால் உங்களுக்கு ரவுண்டு சர்க்கிள் கிளியராக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 4 லேயர் சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெட்லேயே 4 லேயர்ஸ் வேணும். இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பிக் பண்ணால் இருந்தால் நெட்டோடது உங்களுக்கு 2 மீட்டர்ஸ்லேயே ஃபுல் சர்க்கிள் வந்துடும். பட் ஜாயிண்ட் வரும். ஓகே, கிட்ஸுக்காக ஜஸ்ட்டு 0 to 5 இயர்ஸு கிட்ஸுக்காக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு 4 மீட்டர் கம்பல்சரி தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் சர்க்கிள் 2 பீஸ் வரும் உங்களுக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி. ஓகே, இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4 சர்க்கிள்ஸ் வேணும். இப்படி 1 2 3 சர்க்கிள், இது 4. நீங்கள் வேணும்னா 5 6 சர்க்கிள்ஸ்க்கும் வச்சுக்கலாம். பட் நான் இங்கே ஜஸ்ட் 4 சர்க்கிள் தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் மெஜர்மெண்ட்லேயே சாட்டின் லைனிங் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாட்டின் லைனிங் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வர்றது ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெட் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, நெட் ஃபேப்ரிக்கு 2 பீசஸ் இருக்குது. சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள்ஸ் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணி நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட்லேயும் ஓப்பன் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பனும் சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வேஸ்ட்டு பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் சைஸுக்கு இந்த பார்ட்டு வேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் ஓகே, இல்லைன்னா இன்னொரு ½ இன்ச்சஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த பார்ட்டு அங்கே வேஸ்ட்டுக்கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த சைஸ்க்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஹார்ஸ் ஒயர் இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சஸ்ஸு ஃபேப்ரிக்கோட ½ இன்ச்சஸ் விட்டுட்டு ஹார்ஸ் ஒயர் மேலே இப்படி வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல் சர்க்கிள்ஸு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. ரிங்கிள்ஸ் எதுவுமே வராத மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி அந்த இடத்துல நாட் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, சைடில் டேப் போட்டுக்கோங்க, பிளாஸ்டிக் டேப் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, இல்லைன்னா ஃபேப்ரிக்லேயும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக எட்ஜ்லேயே இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி 4 சர்க்கிள்ஸ் நம்ம நெட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 4 சர்க்கிள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் லைனிங்கை நம்ம கட் பண்ணணும். லைனிங் கட் பண்ணுறதுக்காக செமி அம்ப்ரெல்லா கட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 1 ஃபோல்ட் பண்ணி இதே மாதிரி பயாஸ் மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட செமி அம்ப்ரெல்லாவோட ஃபார்முலா வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 3.14 எவ்வளோ வருதோ ஆன்சரு அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட. ஓகே, ரேடியஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட்டோட லென்த்து ஃபுல் லென்த்து மைனஸ் வேஸ்ட் லென்த்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல லென்த்துன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் மேலே இருந்தே ரவுண்டாக சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நீட்டாக. காட்டன் லைனிங்கு, சாட்டின் லைனிங்கு சேம் இதே மாதிரி அம்ப்ரெல்லா கட்டிங்கில் கட் பண்ணிக்கோங்க. சாட்டின்னு ஃபுல் அம்ப்ரெல்லா கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கு அவ்வளோ தேவையில்லை. ஃபேப்ரிக் இருந்தால் நீங்கள் ஃபுல் அம்ப்ரெல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும், ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் இருக்கிற பீஸு இப்படி வச்சு, இப்படி ஸ்ட்ரெயிட் இருக்கிற பீஸ் இந்த சைடில் இப்படி வச்சு இதுக்கு மேலே 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பு இன்னொரு ஷேப் அங்கே கிடைக்கிது இல்லையா, அதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஜாயிண்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு. இப்போ இந்த பார்ட்டும் ஹார்ஸ் ஒயர் வச்சு அட்டாச் பண்ணணும். இப்போ சாட்டின் லைனிங்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கும் ஜாயிண்ட் வந்திருக்கு. அந்த ஜாயிண்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு இந்த லைனிங்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, சாட்டின் லைனுக்கும் ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கீழே காட்டன் லைனிங்க்கும் ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பஃபியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டுக்கிட்ட ஃபுல்லு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணணும் இல்லையா, சாகியாக இருக்கும்போது ஒன்று கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பீசஸ்ஸு சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது டபுள் அம்ப்ரெல்லா இல்லையா, ஸோ 2 பீசஸ் வரும் நமக்கு. ஸோ சைடில் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் தான் ஹார்ஸ் ஒயர் வச்சு அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி
மாதிரி சைட் ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் இப்போவே கட் பண்ணிக்கோங்க சைடில். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி 1/2 இன்ச்சஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் வச்சுட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி காட்டன் லைனிங்லேயும் ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு 4 பீசஸ் நெட் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கோம் அம்ப்ரெல்லா கட்டிங்கு ஸ்கர்ட்டோடது, அதுவும் இதே மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேம் அம்ப்ரெல்லா கட்டிங், சாட்டின் லைனிங்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபுல் அம்ப்ரெல்லா ஹார்ஸ் ஒயர் வச்சுட்டு இது செகண்ட் லேயர். தேர்ட் லேயரு இன்னொரு நெட்டு வரும். ஓகே, இது தேர்ட் லேயரு, இதுவும் ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4th லேயரு இன்னொரு நெட்டு வரும், அதுவும் கீழே ஹார்ஸ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபுல் அம்ப்ரெல்லா ரொம்ப ஃப்ளேர் அதிகமாக இருக்கும். இது 5th லேயரு பார்த்துக்கோங்க. இதுவும் சர்க்கிள் ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் 6th லேயர் இன்னொரு நெட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து இப்போ சர்க்கிளை ரவுண்டாக வேஸ்ட்டுக்கிட்ட அட்டாச் பண்ணணும். ஓகே, இப்போ நெட்டு 4 லேயர்ஸ் இருக்குது. 1 2 3 4. இந்த 4 லேயர் ரவுண்டாக வேஸ்ட்டுக்கிட்ட அட்டாச் பண்ணணும். அதுக்குள்ளே சாட்டின் லைனிங், அதுக்குள்ளே லைனிங் கீழே வர்ற மாதிரி ரவுண்டாக பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்டாக வேஸ்ட்டுக்கிட்ட அட்டாச் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. 6 லேயர்ஸு சேர்த்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா லைனிங்கு லாஸ்ட்டுக்கு அட்டாச் பண்ணால் போதும். அப்போ இன்விசிபிளாக உங்களுக்கு நீட்டாக தெரியும். இன்னொரு லைனிங்கு எடுத்துக்கோங்க, 2 லைனிங்ஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா. ஓகே, இப்போ இதே மாதிரி 6 லேயர்ஸு ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைனிங்கு மேலே வச்சுட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போது வேஸ்ட்டுக்கு இன்விசிபிளாக தெரியும். ஓகே, இப்போ இது ரவுண்டாக ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைக்காக சாட்டின் எடுத்திருக்கேன். சாட்டின்னு அதுக்குள்ளே ஃப்யூஸிங்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு ஷைனிங் சாட்டின் வச்சுட்டு இது ஃபுல்லாக ஐரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டபுள் சைட் ஃப்யூஸிங் வச்சுட்டு ஐரன் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு ஃபார்ம் ஷீட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லேயும் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கில். இந்த மாதிரி வச்சுட்டு பட்டர் ஷீட்டில் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பட்டர்ஃப்ளையும் ஜஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைனிங் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபார்ம் ஷீட் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஃபார்ம் ஷீட் வச்சுட்டு ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டஃப்பு ஒர்க்கு, பட் எதுவுமே இல்லை எங்கிட்டன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த அவுட்லைனிங் மேலே ஒரு ஸ்டிச் போடணும். மிஷினில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரவுண்டாக நீட்டாக அந்த லைன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி லைனில் அவுட்லைனிங்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு 2 லேயர்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதனால் ஸ்டிச் பண்ணணும் கம்பல்சரி. எல்லா பட்டர்ஃப்ளைஸும்
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. எட்ஜிலே வர்ற மாதிரி ஸ்டிச் கட் ஆகாமல் நீட்டாக அந்த எட்ஜிலே வர்ற மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி நிற்கும். ஓகே, பட்டர்ஃப்ளைஸ் சேம் இதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா சில்வர் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா கலரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாடி பார்ட்காக சாட்டின்னு காட்டனு நெட் எடுத்திருக்கேன். இப்போது காட்டன் லைனிங் 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போது வேஸ்ட் ஃபுல் லென்த்து, அதாவது வேஸ்ட் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணி அதுவும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டவுனு சேம் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ண எவ்வளோ வருதோ அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ்ஸு சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் கீழேயும் சேம் இருக்கும் கிட்ஸோடது சேம் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச்சஸ்ஸு கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் நெக்கு இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டீப்பு 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணி கர்வ் ஸ்கேலில் இப்படி வச்சு ரவுண்டாக கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சஸ் விடத்தில் அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணி பாயிண்ட் எங்கே இருக்குது மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஷேப்பு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா கிட்ஸுனால நமக்கு ஷேப் அப்படி வேண்டாம். ஸோ அதனால் 1/2 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரின்சஸ் கட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு அந்த லைனு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா பீட்ஸ் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி லைன் வர்ற மாதிரி மார்க் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். ஓகே, பெரியவங்க இருந்தால் நீங்கள் பிரின்சஸ் கட் பண்ணி நார்மல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் கட் பண்ணுவாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த நெக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி இந்த சைட்லேயும் பிரிண்ட் வர்ற மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட்டு இப்படி தெரியும். அந்த மேலே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் லைனும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைனில் நம்ம எம்ப்ராய்டரி ஒரு குந்தன்ஸ் அதை ஏதாவது இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி ஷேப்பு பேக் ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 1 இன்ச் கர்வு இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி இப்படி க்ராஸாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டோரி வைக்க போகிறேன். ஸோ அதனால தான் 1 இன்ச் கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஜிப்பு ஏதாவது வைக்கிறதா இருந்தாலும் நார்மலாக இப்போ நான் 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி வச்சு ஜிப்பு அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டோரி வைக்க போகிறேன். அதனால தான் ஒரு 1 இன்ச் க்ராஸ் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சாட்டின் லைனிங் எடுத்திருக்கேன். சாட்டின் லைனிங்கில் ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஷேப் எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி அது ஷேப் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டுக்காக 4 ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மிட் இருக்குது, அது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி 2 பீசஸ் இதுக்கு மேலே இப்படி வச்சா கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, பேக்கு ஃப்ரண்ட்டு ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃப்ராக்கில் நெட்டு பாடி பார்ட்டுக்கு வைக்கிறது மறந்துட்டேன். ஸோ நீங்கள் நெட் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. சாட்டினுக்கு நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெட் ஃபேப்ரிக்கும் 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 2 பீசஸ், பேக்கில் 2 பீசஸ் வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அது எல்லாமே இந்த கட் பண்ணி ஃபோல்டட்ஸ் இருந்தால் அதுவும் கட் பண்ணிக்கோங்க. 2 பீசஸ், 2 பீசஸ், ஃப்ரண்ட்டுக்கு 2 பீசஸ், பேக்குக்கு 2 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பாடி பார்ட்டு. இப்போது பாடி பார்ட்டுக்காக டபுள் சைட் ஃப்யூசிங் எடுத்திருக்கேன். டபுள் சைட் ஃப்யூசிங்கு லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கீழே, அதுக்கு மேலே டபுள் சைட் ஃப்யூசிங்கு, அதுக்கு மேலே சாட்டின் வைக்கணும். ஓகே, இப்போ லைனிங் வச்சுருக்கேன். லைனிங் மேலே டபுள் சைடு ஃப்யூசிங் வைக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது க்ளூ மாதிரி ஸ்டிக் ஆகிடும் ஐரன் பாக்ஸுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தால் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு பாடி பார்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் கட் பண்ணி வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு லேயர் வச்சு ஐரன் பண்ணால் போதும். ஸ்டீம் ஐரனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டிஃபாக நீட்டாக ஹீட் பண்ணி ரிங்கிள்ஸ் இல்லாத மாதிரி ஐரன் பண்ணிக்கோங்க. பாடி பார்ட்டுக்காக தான் இப்படி வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் வைக்காமல் ஃபஸ்ட்டு நெட் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கவுனில் ஓன்லி சாட்டின் ஃபேப்ரிக் தான் வச்சுருக்கேன் பாடி பார்ட்டுக்கு. நீங்கள் இப்போ நெட் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோங்க இல்லையா, ஸோ அதுவும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெட் ஃபேப்ரிக் பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் லைனிங் மேலே வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு, நெக்கு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கரெக்டாக வராதுன்னு சொன்னால் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக் ரவுண்டும் நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ராஸ் கட்டிங் பண்ணி பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டு மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஷோல்டர் இன்விசிபிள் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் இன்விசிபிள் ஆகிடுச்சி, நெக்கும் இன்விசிபிள் ஆகிடுச்சி. ஓகே, சேம் இதே மாதிரி மொத்தம் நீட்டாக ரிங்கிள்ஸ் இல்லாத மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க.
இது ஆனதுக்கப்புறம் பேக் பார்ட்டும் சேம் அதே மாதிரி சாட்டின் மேலே லைனிங் வச்சு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணது ஆனதுக்கப்புறம் லைனிங் வச்சுட்டு இந்த லைனிங்க்கு பேக்கு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நெக்கு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/2 inches. இப்போ ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல சாட்டின் இருக்குது, அந்த சாட்டின் வர்ற மாதிரி வச்சுட்டு ஆர்ம் ஹோல்குள்ளே இப்படி வைக்கணும். வச்சு ஷோல்டரு 1/2 inches ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பின் போட்டுக்கோங்க. ½ inches ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பார்ட்லேயும் சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இன்விசிபிள் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது. இப்போ ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஷோல்டரும் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே குந்தன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே குந்தன் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்ரில் க்ளூ வச்சுட்டு, ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரு ஸ்டோன்ஸு ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. நீட்டாக ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கோல்டு சேம் கலர், ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலரே, உங்களுக்கு ட்ரெஸ் கலர் வேணும்னா அதே கலர் வச்சுக்கலாம். இப்போது இது இப்படி ஓப்பன் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த லைனிங் பார்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்படி வச்சு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 inches எக்ஸ்ட்ரா, அந்த சீம் அலவன்ஸு ஒரு 1 inch, ஒரு ½ inches லூஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சைடில் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் அந்த மார்க் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி சைடில் லைனிங்க்கு லைனிங், பேக் சைடு லைனிங், ஃப்ரண்ட் சைடு லைனிங்கு, பேக் சைடு மெயின் பார்ட்டு, ஃப்ரண்ட் சைடு மெயின் பார்ட்டு வர்ற மாதிரி ரெண்டும் சேர்த்து செப்பரேட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி இன்னொரு சைட்லேயும் நம்ம ஷோல்டர் எப்படி அட்டாச் பண்ணோம், சேம் அதே மாதிரி சைட்லேயும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரைட்டோட பேக் பார்ட் லைனிங்கு, ஃப்ரண்ட்டோட லைனிங்கு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கு, ஃப்ரண்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் வர்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். உள்ளில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு சைட்லேயும் இன்விசிபிள் ஆகிடும். நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இருந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பாடி பார்ட் ஃபுல்லாக இன்விசிபிள் ஆகிடும். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே ஸ்டிச்சஸ் தெரியாது, ஷோல்டர் தெரியாது, ஆர்ம் ஹோலும் தெரியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பின்ஸ் போட்டுக்கோங்க, ரிங்கிள்ஸ் இல்லாமல். லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கு. ஓகே, ரிங்கிள்ஸ் எல்லாமே எதுவும் இல்லாத மாதிரி வச்சு நீட்டாக இப்படி வச்சு பின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் இருந்து அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிங்கல்ஸ் எதுவும் இருக்காத மாதிரி பார்த்துட்டு அந்த ஃபேப்ரிக் எல்லாம் வெளியே வர்ற மாதிரி இப்படி வச்சு நீட்டாக ஃப்ளாட் பண்ணி ஐரன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஐரன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே வெளியே தெரியும். அந்த ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாடி பார்ட்டு ரெடி ஆகிடும். நீட்டாக இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் மார்க்கிங் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ மெயின் பார்ட்கிட்ட உங்களுக்கு லைன் தெரியும்ல, அதுக்கு மேலே நீங்கள் எம்ப்ராய்ட்ரி ஒரு ஏதாவது பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதா ஏதாவது இருந்தால் நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி இப்போ வெளியே தெரியுது பாருங்கள் ஸ்டிச்சஸ்ஸு. அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டில் பேக் பார்ட்டில் ஒரு 2 inches or 3 inches வர மாதிரி மிடில் வர்ற மாதிரி வச்சுட்டு வி மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வேறு ஃப்ராக்லேயும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி வி மாதிரி ஸ்டிச் பண்ணி மிட் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வரைக்கும் நமக்கு டோரி வரணும் இல்லையா, ஸோ அதனால் டைட் ஆகாமல் அந்த வி மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. மிட்டு கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே பாட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த பாட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துலையும் இவ்வளோதான், ஜஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க சொன்னால் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி ஒரு 1 inch வச்சா போதும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணி பாக்ஸ் மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடையும் இந்த இடத்துல ஹெம் பண்ணால் போதும். இப்போது இந்த மாதிரி வி மாதிரி வச்சு இந்த எட்ஜ்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்ம சுடிதார் சைடு ஸ்லிட் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் ஓப்பன்லேருந்து ரவுண்டாக வேஸ்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வேஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பன் விட ஒரு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் அதிகமாக லென்த் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக்கை. ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கரெக்டாக பாக்ஸ் வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் வர்ற மாதிரி, அதாவது 6 இன்ச்சஸ் விடத்தில் ஒரு பாக்ஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் சாட்டின் ஃபேப்ரிக்கு ஷைனிங் வர்ற மாதிரி மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுங்க. ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் வைக்கணும், ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. க்ராஸ் கட் பண்ணுங்க, இந்த சைடில் க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ணி இந்த ஷார்ப் எட்ஜ் எல்லாமே நீட்டாக இப்படி பண்ணால் பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். ஃபேப்ரிக்கு எட்ஜஸ் எல்லாமே நீட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஓப்பன் வச்சுருக்கோம்ல, இப்படி உள்ளே வர்ற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி அந்த பார்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த சைட்லேயும் இன்விசிபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா சைட்லேயும் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஃப்ளாட் ஸ்டிச். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் விடத்தில் 1 இன்ச் விடத்தில் ஃபேப்ரிக்கு க்ராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டோரிக்கு லூப்ஸ் ரெடி பண்ணணும் இல்லையா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. லூப்ஸுக்காக ஃபேப்ரிக்கு ஒரு 0.2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஷைனிங் இடம் உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு இப்படி ஆஃப் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி, நம்ம டபுள் பட்டி சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி லைனிங் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி 2 or 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜில் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பீசஸ் எடுத்துக்கோங்க, சேம் இதே மாதிரி. ஓகே, இன்னொரு பீஸும் சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருந்த 1 இன்ச்சுக்கு இப்படி வச்சுட்டு 2 சைட்லேயும் சேம் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துல இப்படி வச்சு லூப்பு இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சு
கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 இன்ச் வர்ற மாதிரி லூப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 12 லூப்ஸ் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைட்ஸ்க்கு ஒரு சைடில் 12, இன்னொரு சைட்லேயும் 12 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. லூப்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கு பக்கத்திலே வர்ற மாதிரி இப்படி வச்சு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணணும். பாயிண்ட் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடையும் இன்னொரு பார்ட்லேயும் நம்ம வச்சுருக்கோம்ல, அதுவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பார்ட்டில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இன்னொரு பார்ட்டில் ஜஸ்ட் இப்படி வச்சு ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்படி வரும், பார்த்துக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி வச்சு இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். அந்த கட் எங்கே வருதோ அந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு கீழே வந்தால் அந்த கீழே ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஓகே, அது பேக் சைடில் போடுற மாதிரி வரணும். ஃபேப்ரிக் இப்படி கட் பண்ணி இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த லைனிங் ரிவர்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேப்ரிக் எங்கே இருக்கோ அங்கே ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு லூப்ஸு வெளியே தெரிய மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ லென்த் அதிகமாகிடும், ஸோ அதனால் ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு சைடில் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்படி ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு சைடும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, லூப்ஸு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைடில் மட்டும்தான் இந்த ஃபேப்ரிக் வரும். இன்னொரு சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த சைடில் மட்டும்தான் இது வரும். இப்படி ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு சைடில் ஜஸ்ட் லூப்ஸ் மட்டும்தான் வரும். அந்த ஸ்டிச் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைனில் இப்படி கீழே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும் இது ஃபேப்ரிக் அட்டாச்சிங்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் லூப்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ரவுண்டாக நமக்கு அந்த மேலே ஃப்ரில்ஸ் வரும் இல்லையா ட்ரெஸ்ஸோடது, அது பண்ணுறதுக்காக 1 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் விடுத்து நமக்கு ஷோல்டர் எவ்வளோ விடுத்து இருக்குது ஃபுல் ரவுண்டு, அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 இன்ச்சஸ் லூஸ் வச்சுட்டு எடுத்துக்கோங்க லென்த்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் மொத்தம் 1 மீட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க.
இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி வச்சு ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி விடத்தில் ஃப்ரில்ஸு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கரெக்டாக மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃபேப்ரிக்கோடது மிட் பாயிண்ட்லேயும் ஒரு ஸ்டிச் போடணும். ஃப்ரில்ஸு இப்படி இந்த இடத்துலையும் ஃப்ரில்ஸ் இப்படி வரணும். பார்த்துட்டு மேலே இருந்தே ஜஸ்ட்டு அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நீட்டாக இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கும் மிடல்லையும் இன்னொரு சேம் இதே மாதிரி வச்சுட்டு பேக்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பட்டர்ஃப்ளை போட்டுட்டோ, இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் லேயர்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னா இந்த மிட் பாயிண்ட்டோ இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதே மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி ஃப்ரில்ஸ் போடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி மிட் பாயிண்ட் பண்ணி இந்த மிட் பாயிண்ட்லேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நீட்டாக இந்த சைடில் ஒரு பீஸ் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 2 inches ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு லென்த்து இதை லென்த் எப்படி இருக்குது அப்படி இல்லைன்னா க்ராஸ் பீஸாவது எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 1/2 inches வர்ற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பட்டி மாதிரி இருக்கும் பேக் சைடில், அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி வச்சு இன்னொரு சைட்லேயும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபேப்ரிக் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட் எடுத்துகிட்டு போய் ஷோல்டர் கிட்ட வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர் ரவுண்டுக்கு தான் நமக்கு வேணும். இப்போ மிட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோல்டர் ரவுண்டாக ஃபுல் ஷோல்டர் ரவுண்ட் வர்ற மாதிரி வச்சு இந்த பேக் சைடில் இப்படி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஒரு ஹெம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது அந்த சைட்லன்னு சொன்னால் ஹெம் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கு. ஏன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியாது இல்லையா, அப்போது இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லூஸாக இந்த மாதிரி விட்டுடலாம். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் பேக்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அப்போ இன்னும் அழகாக இருக்கும். இப்படி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஹெம்மிங் பண்ணி பட்டர்ஃப்ளைஸு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நீட்டாக இருக்கும். ஓகே, இப்படி வச்சு இந்த இடத்துல ஹெம்மிங் போட்டுக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி இதெல்லாமே சைடில் வரணும். அந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ இது இந்த பாயிண்ட்டு மிட்டில் இப்படி வச்சு இந்த இடம் நீடில் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா
ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸை இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும்தான் சொல்லுறேன். நீங்கள் எல்லா பட்டர்ஃப்ளைஸும் இதே மாதிரி ஹேண்ட்லேயே 2-3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பேக் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். மாதிரி வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும் பட்டர்ஃப்ளைஸ். ஓகே, இந்த சைடில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஜஸ்ட் பின் போட்டுட்டு காமிக்கிறேன். அந்த இடத்துல எல்லாமே பட்டர்ஃப்ளைஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பட்டர்ஃப்ளைஸ். பாடி பார்ட்டில் பட்டன்ஸு, குந்தன்ஸு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் அதை வச்சு ஸ்டிச் பண்ணி குந்தன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பட்டர்ஃப்ளைஸ் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம், ஷோல்டர் கிட்ட வேணுனாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணுனாலும் உங்களுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடில் டோரி இப்படி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. டோரி பண்ணுறதுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி எல்லாமே டோரி பண்ணி இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனல் லுக்கு இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணணும். நீட்டாக ஸ்லோவாக தெரியாத மாதிரி, வெளியே தெரியாத மாதிரி, சைடில் வர்ற மாதிரி ஹெம் பண்ணிக்கோங்க. ஹுக்ஸ் வேணும்னாலும் ஹுக்ஸும் வச்சுக்கலாம். అంటే இன்விசிபிளாக வேணும்னு சொன்னால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இந்த இடத்துல ஹுக்ஸு காஜா வச்சுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி ஹெம் பண்ணி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு அந்த ஹெம்மிங்கும் தெரியாது. வெளியே நாட் போட்டுக்கோங்க. சேம் இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஹெம் பண்ணிக்கோங்க. ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே வர்ற மாதிரி வேணும்னாலும் கீழே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் ஃபைனல் லுக்கு. ஓகே, இது பாப்பாவுக்கு போட்டுட்டும் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போட்டிருக்கேன்.